அப்புறமா ராஜராஜனும் ராஜேந்திரனும் எதுக்காக வந்து சமஸ்கிருதத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்குது. தமிழை விட்டுட்டு தமிழுக்கு பதிலாக. இல்லை, அதாவது சமஸ்கிருதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, தமிழுக்கு தான் அவங்க முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா திருமுறைகளில் ஓதுவதற்கு 48 பேர் இருந்திருக்காங்க. அது மாதிரி வேதங்கள் ஓதுவதற்கு அவ்வளோ பேர் இல்லை. ஆனால் வேத கல்லூரிகள் ஏற்படுத்தியதாக நமக்கு வருது. வேதக்கல்லூரி 8000 இந்த 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 பகுதிகளில், இந்த மாதிரி பல ஊர்களில், திருமுக்கூடல் அந்த மாதிரி இடங்களில் வந்து பிற்கால சோழ மன்னர்கள் வந்து இந்த வேத கல்லூரிகள் வைப்பதற்காக தானங்கள்லாம், நிறைய இறையிலி நிலங்கள்லாம் கொடுத்துருக்குறாங்க. மாணவர்கள் யார் யார் எத்தனை பேர் என்னென்ன வேதங்கள் படிக்கணும், எத்தனை பேர் படித்தாங்க, படித்து முடிச்சுட்டு போனால் அவங்களுக்கெல்லாம் மோதிரங்கள்லாம் கொடுத்துருக்குறாங்க. அவங்களுக்கெல்லாம் என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. தமிழ் படித்ததற்கான கல்வெட்டுகள் எதுவும் இல்லை, கற்பித்ததுக்கான. அதுதான் வந்து சமஸ்கிருதத்தில் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினருக்கான விஷயங்கள் செஞ்சதாக இருக்குன்னு சொல்லி ஒரு விமர்சனம் இருக்குது. அது வந்து நமக்கு சான்றுகள், கல்வெட்டு சான்றுகள் அடிப்படையாக நம்ம சொல்கிறோம். பட் ஆனால் அவர்களுக்கு வந்து திருமுறைகளுக்கு முக்கியத்துவம். அப்புறம் வரி வந்து ரொம்ப போட்டு இது பண்ணாங்களோ? வரிகள் ஒன்றும் கிடையாதுங்க, நார்மனல் தான். அதாவது இப்போ நம்மளால் முடியல அப்படின்னா இறையிலி நிலமாக கொடுத்துருக்குறாங்க. வரிகளுக்கு வந்து கம்பல் பண்ண மாதிரி எங்கேயுமே நமக்கு இல்லை. இப்போ வரி கொடுக்க முடியாமல் போயிட்டு எனக்கு. ஆனால் பல சான்றுகள் கல்வெட்டு சோழ காலத்தில் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இவனால் இப்போ வந்து அந்த காலத்தில் இப்போ வந்து நிலம் விளைச்சல் இல்லாமல் போகுது, ஒரு வெள்ளம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இவன் இப்போ வரி கட்ட முடியலன்னா அந்த ஊரை விட்டு போயிடுறான். அப்போ அந்த கோயில் வந்து அந்த கோயிலுக்கு தான் அந்த நிலம் வந்து சேருது. அப்போ அந்த இறையிலை நிலையாக கொடுத்துட்டு வேறு யாராவது ஒரு கல்டிவேட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அதை கொடுத்துருக்காங்க.